அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கு நாங்கள் சில விஷயங்கள் வந்து நாங்கள் பார்ப்போம். அதில் ஒன்று லைஃப்ட நோக்கம் என்ன? இதெல்லாம் எங்களை உலகத்தில் வந்து படைச்சிட்டு இப்போ நாங்கள் முஸ்லீம்ன்ற வகையில் லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டிக்கிறோம் இல்லையா? லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டிக்கிறது, பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ நாங்கள் முஸ்லீம்ஸ். ஸோ நாங்கள் வந்து நம்புகிற அல்லாஹ் வந்து நம்புகிறேன். ஓகே, அல்லாஹ்வை இறைவனா வந்து நாங்கள் நம்புகிறோம். அதோட சேர்த்து நாங்கள் சில விஷயங்களை வந்து ஈமான் கொண்டே. ஓகே, ஈமான் கொண்டே. ஒன்று ஆமந்து பில்லாஹி வமலாயிகதிஹி, மலக்குமார்கள், வக்குதுபிஹி, வேதங்கள், வரசுலி, ரசூல்மார்கள், வல் யௌமில் ஆஹிர், இறுதி நாள், வல் கத்ரி ஹைரிஹி, கதிர், கதிர்ன்ற வந்து நன்மை தீமை யாவும் இந்த கதிர்ட முறைப்படியே வந்து நடக்கும். ஓகே, ஸோ வல் கத்ரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஸோ நாங்க இத வந்து ஈமான் கொண்டிருக்கிற நம்பிக்கை கொண்டி. ஸோ நாங்க எதை வச்சு எங்கட லைஃபை வந்து அமைச்சு கொள்றோம்? ஓகே, மெயினா அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன்ன்றது வந்து ஒரு புக். இந்த புக் வந்து அல் குர்ஆனை பத்தி நாங்க பாக்குறேன்டா, அல் குர்ஆன் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. ஓகே, அல்லாஹ்விடம் இருந்து இது டைரக்டா எப்படி வந்ததுண்டா, ஒரு மலக்கு வந்து ஏஞ்சல், ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ன்றது மலக்குமாரோட தலைவர். அவர் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுத்தார். ஓகே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர், அந்த காலத்துல எப்படி இருந்தான்ற வந்து அது பெரிய ஹிஸ்டரி. சோ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வாசிக்க தெரியாத ஒருத்தர். இந்த எழுத வாசிக்க தெரியாத ஒருத்தர்கிட்ட இருந்து இவ்வாறான வசனங்கள் வருகின்ற போது நிறைய பேர் அத ஒரு மிரக்கலா அந்த நேரம் பார்த்தாங்க. சோ இது ஒரு கட்டாயமா இவரால இந்த விஷயம் வந்து சொல்ல இயலாது. ஏன்டா இவர் எங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல இருந்தே இவரு எழுத வாசிக்கணும்னு தெரியா இவருக்கு. சோ இது வந்து ஷுவரா ஒரு இறைவன்ட ஒரு அருளால தான் இந்த விஷயம் வரும்ன்றத வந்து நிறைய பேர் நம்பினாங்க. இந்த அல் குர்ஆன் இல்ல நிறைய மோஜிசாக்கள் அல்லது அல் குர்ஆன்ல சில அத்தியா என்ன சொல்லலாம், சில மிரக்கல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, மிரக்கல்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன மிரக்கல்ஸ்? இந்த அல் குர்ஆனை வச்சு இது ஒரு புக்கா மட்டும் வந்திருந்தேன்டா, ஆக்கள் வந்து சொல்லுங்க இது மனிதனுக்கு வந்து செட் ஆகாது இந்த விஷயம். சோ இது வந்து எங்களிடம் தூரமான ஒரு விஷயம், இது எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி இத வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி அவர்கள் இத அப்படியே வாழ்ந்தாங்க. சோ வாழ்ற நேரம் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றேன், நீங்க குர்ஆனை பார்க்கணுமா ரசூலுல்லாஹ் வந்து பாருங்க, முஹம்மது நபிய வந்து பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. நீங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணுமா, நீங்க குர்ஆனை பாருங்க, அந்த அளவுக்கு சிமிலரா வந்து வாழ்ந்தாரு அவரு அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்றேன். நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களை வழிகாட்டுறதுல மெயினான ஒரு விஷயம் தான் அல் குர்ஆன். டைரக்டா அல் குர்ஆன், குர்ஆன் வந்து இறைவன்ட டைரக்ட் வேர்ட்ஸ். இதுல நபிட ஒரு புனைப்புகளோ நபிட ஒரு விஷயங்களோ ஒன்றுமே வந்து இல்ல. இது டைரக்ட்லி அல்லாஹ்வோட வேர்ட்ஸ். இது அல்லாஹ் தான் பேசிக்கிறார் சம்பந்தமா. இதுல நிறைய மோஜிசாக்கள் இருக்குது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்றது சுன்னா, ஹதீஸ். ஓகே, இந்த ஹதீஸும் குர்ஆனும் வச்சுதான் நான் எங்கட லைஃப் முஸ்லிம்ஸ் நாங்க எங்க லைஃப வந்து நாங்க அமைச்சுக்கோம். சோ இதுல என்ன மெயின் விஷயம் என்று சொன்னா, குர்ஆன்ல கிளியரா, குர்ஆன் அண்ட் ஹதீஸ்ல கிளியரா எதை செய்யணும் எதை செய்யப்படாது, எதை எப்படி செய்யணும் எதை எப்படி செய்யப்படாது. ஓகே, இந்த ஃபுல்லா 100% கிளியரா எல்லா விஷயத்தையும் கிளியரா தந்திக்கிற ஒரு மார்க்கம் தான் அது இஸ்லாம் தான். சோ வட்டி என்ற ஒரு விஷயம் ஏன் அது ஹராமாக்கப்படுது, அது
எந்த ரீசன்ல வந்து அந்த விஷயம் வந்து வட்டியை வந்து இதாகப்படாது, என்ன கண்டிஷன்ஸ்ல இந்த வட்டி வந்து செய்யப்படாதுன்ற எல்லா விஷயமும் A to Z, இதால யார் யார் பாதிக்கப்படுறாங்க, இதால என்ன நன்மைகள் இருக்குன்றத வந்து A to Z ஃபுல்லா இஸ்லாத்துல வந்து எங்களுக்கு பார்க்க. சோ நாங்க குர்ஆன் ஓதுறோம், நாங்க அரபுல ஓதுறோம் குர்ஆன், ஆனா எங்களுக்கு அரபு சில நேரம் எங்களுக்கு விளங்காம இருக்குது. சோ குர்ஆன்ல இருக்கிற ஒரு அற்புதம் தான் அந்தந்த தேவையான அந்தந்த இடத்துக்கான அறிவுறுத்தல்களை வந்து எங்களுக்கு வந்து தரும். சோ நாங்க கவலையில இருந்தா அது கவலையை பத்தி அது வந்து பேசும், அது எங்களுக்கு ரிலாக்ஸா வந்து. ஆனா அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு குர்ஆனை பத்தியான நாலேஜ் ஒன்று இல்லை. இந்த ஹதீஸ்னு நாங்க எடுக்கிற நேரம் ரசூலாட வாழ்க்கை முறை, நான் சொன்னேன் இது குர்ஆன் பத்தி தான் ஃபுல்லாவே, குர்ஆன் எப்படி இருந்துச்சோ அது போல ரசூலாட வாழ்க்கை முறை இருந்துச்சு. இந்த வாழ்க்கை முறைய பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் வந்தீங்கன்னா, சஹாபாக்கள் ரசூலாட தோழர்கள், அவரோட இருந்த சைடுக்கு இருந்தாக்கள், அப்ப இருந்தாக்கள், இவங்க ரசூல்லா செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அணு அணுவாக வந்து பார்த்தாங்க, கேட்டாங்க, அதை அப்படியே செஞ்சாங்க, அதை அப்படியே வாழ்ந்தத அதை அப்படியே நோட் பண்ணி வச்சாங்க. சரி, அது பொறவு தான் நோட் பண்ணப்படுது, அது பாதுகாக்கப்படுது. சோ ரசூல்லா எப்படி வாழ்ந்தார் குர்ஆன் அடிப்படையிலன்றதுதான் ஹதீஸ். சோ இது மனிதனுக்கு எப்படி பிராக்டிக்கலா இது அப்ளை பண்றன்ற விஷயத்த வந்து இதுல எங்களுக்கு ஹதீஸ்ல வந்து பார்க்க. இந்த ஹதீஸ் கிரந்தங்கள் பல கிரந்தங்கள் வந்து இருக்குது. இந்த ஹதீஸ் கிரந்தங்கள் பல கிரந்தங்கள் வந்து இருக்குது. இதுல சஹி லைஃப் அப்படின்ற பல பிரிவுகளும் வந்து இருக்கு. சரியா? சோ ஆக ஒத்தன்டிக்கான இது ஷுவரா அந்த அல்ல உங்களுக்கு குர்ஆனை பத்தி ஹதீஸை பத்தி உங்களுக்கு படிச்சேன்னா நிறைய படிச்ச மௌலவிமார் இருக்கிற அவங்கள்ட்ட அவங்களை பேசி கேட்கலும். சோ இதுல பல வகைகள் வந்துருக்கு. சோ சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம், சரியா, சஹீஹானது. சரி, இது எப்படி அவங்க ஒவ்வொரு ஹதீஸையும் வந்து தரம் பிரிச்சாங்க, எது ஆக உண்மைக்கு ஆக கிட்ட இருக்குது, ஆக இது பெர்ஃபெக்ட்டா இது உண்மைதான். சோ இது வந்து கொஞ்சம் தூர வைக்குது சில ஹதீஸ. சரியா, இதுல சில சொல்லி 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 வந்ததுல சில ஆக்கள்ட சில ஈவன் பழக்க வழக்கங்கள், ஒருத்தர் பொய் சொன்னால் கூட சில ஆக்கள் சில ஹதீஸ வந்து எடுத்தில்லை. ஓகே, சோ இப்படி ஹதீஸ்கள்ல சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ், ஆதாரம் குறைந்த ஹதீஸ், இப்படியான ஹதீஸ்கள்ல ஒவ்வொரு தரங்கள். ஓகே, எனவே நாங்க எங்கட லைஃப வந்து நாங்க அமைச்சு கொள்ற நேரம் அல் குர்ஆன் எங்களுக்கு கைட் பண்றது, அது டிரெக்டா கைட் பண்றது அல்லாஹ்ட்ட இருந்து வாருது. ஓகே, அல்லாஹ்ட்ட இருந்து வார வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிராக்டிகலா வாழ்ந்து அவங்கள்ட்ட ஒவ்வொரு டைமும் அவங்களோட லைஃப்ல 23 வருஷங்கள் அவங்கள கைட் பண்ண விஷயம். சரி, சோ இதுல இருக்கிற ஒரு சொல் கூட ஒரு சொல் கூட மறுமை நாள் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் நடக்க முடியாதுன்ற மோஜிசா வந்து இதுல இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துல 1400 வருஷத்துக்கு முந்தைய என்ன குர்ஆன் இருந்துச்சோ அதுல இருந்து ஒரு சொல் கூட மாற்றப்படல. ஏன்டா நிறைய பேரோட உள்ளங்கள்ல இது வாழுது குர்ஆன். ஈவன் நிறைய யூதர்கள் அதுபோல சில பல பேர் வந்து மாத்த ட்ரை பண்ணா, உடனே அதெல்லாம் ஓரமாக்கினான். ஏன்னா அது எல்லாரோட உள்ளத்துல வந்து ஈகிற. சோ மாத்தின உடனே டக்குன்னு விளங்குது. சோ இதை வந்து ஈஸியா வந்து மாத்தலாம் போகுது. இது அல் குர்ஆன்ட பெரிய ஒரு அற்புதம். உலகம் நாள் அழியும் வரையும் இது போல ஒரு புக்கை வந்து கொன்றேலாம். இதன் புக் போல பல அறிஞர்கள் சேர்ந்து இது போல ஒரு புக் ஒன்று நாங்க கொண்டு வர பாக்குறேன் அந்த காலத்துல இருந்து முயற்சி செஞ்சாங்க. அந்த காலத்துல பெரிய கவிஞர்கள் இருந்தாங்க. அந்த கவிஞர்கள்ட அந்த பெரும்பெரும் கவிஞர்கள் இருந்தாங்க. அந்த பெரும்பெரும் கவிஞர்களுக்கும் இந்த குர்ஆன்ட வேர்ட்ஸுக்கு பீட் பண்றதுக்கான கவிதைகள் எழுதலாம். சோ அந்த காலத்துல இருந்து இது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த குர்ஆன்ல ஒரு வசனம் ஒருத்தர் வந்து லைஃப்ல லாங் அவரை வந்து மாத்தி குர்ஆனுக்கு எதிராக வந்து குர்ஆனை தூக்கினாக்கள், குர்ஆன் வழிமுறைப்படி நான் குர்ஆனை வாழ வைக்கிறேன்னு வந்து புறப்பட்டி, இதெல்லாம் இந்த குர்ஆன்ல இருக்கிற நன்மைகள். நானும் நீங்களும் இந்த குர்ஆனை வந்து ஓதுறோம், ஆனா குர்ஆன் உங்களுக்கு என்ன இருக்கிறன்றது வந்து நாங்க படிக்கிறல. அது போல நாங்க எப்படி வாழ்றேன்றத வந்து படிக்கிறது இல்லை. ஈவன் ஹிஜாபை பத்தி நாங்க எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க எவ்வளவு படிச்சுக்கிறோம் இஸ்லாம்?
இஸ்லாத்தை படிச்சதுக்கான சந்தர்ப்பம் எங்க? ஏன் நாங்க பிறந்தோன்றத வந்து நாங்க படிச்சுக்கிறோமா? லைஃப்ல என்ன நோக்கம்ன்றது? நாங்க ஏன் பிறந்தோம் லைஃப்ல? அல்ல ஏன் எங்களை என்ன படிச்சான்? வை அல்ல இறைவன் என்ன படிச்சான்? இறைவன் என்ன படிச்சுட்டு உலகத்துல என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறான்? உலகத்துல இறைவன் என்ன படைச்சிட்டு சும்மா நோக்கம் ஒன்று இல்லாம இறைவன் படிச்சுக்க மாட்டான். அவ்வளவு பெரிய ஒருத்தர். சோ இறைவன் என்ன எதிர்பார்ப்ப வந்து எங்கள்கிட்ட வச்சிக்கிறான்ற விஷயத்த வந்து நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இதை வந்து நாங்க எங்களுக்கு சும்மா இருந்தா எங்களுக்கு தெரியாது. எங்கட லைஃப் வந்து ஆக ஷார்ட் பீரியட், வெரி ஷார்ட் பீரியட். ஏன்டா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றேன், இங்க உலகத்துல நிறைய வருடங்கள் வாழ்ந்துட்டு போயிட்டு 100 வருஷமோ, சில இதுக்கு முந்தி இருந்த ஆக்கள் வந்து சில ஆக்கள் 200 300 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்த ஆக்கள் இருக்கிறாங்க உலகத்துல. சரி, இதுக்கு முந்தி இருந்த சமூகத்தாரை பத்தி சொல்ற நேரம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தார் இல்ல, இதுக்கு முந்தி வந்த அந்த போல பெரிய முன்னுக்கு போற நேரம் பெரிய இயர்ஸ் வந்து அவங்க வாழ்ந்திருக்கிறான். ஈஜிப்ட்ல அந்த பிரமிட்ட இன்னும் எப்படி செஞ்சன்றது சரியான ஒரு நாலேஜ் ஒன்று இல்லை எங்களுக்கு. அவ்வளவு பெரிய கல்லு அந்த பாலைவனத்துல எப்படி அவ்வளவு தூக்கி ஏத்தினாங்க, கிரேனும் இல்லாத சந்தர்ப்பத்தில். அவங்களுக்கு அவ்வளவு டெக்னாலஜிஸ் வந்து இருந்துச்சு. அந்த ஏஜஸ் எல்லாம் டிஃபரெண்ட். ஓகே, சோ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இறைவன் ஏன் என்ன இங்க படிச்சான்? இறைவன் என்ன எதிர்பார்க்க? நாங்க மௌத்தாயினா கூட எங்கட லைஃப் வந்து நாங்க மெயினா ஒரு 6 கட்டமா வந்து பிரிச்சு. ஓகே, 6 கட்டம். ஒன்று ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க எங்க இருந்தோன்றது, உலகத்துக்கு வாரதுக்கு முந்தி நாங்க எப்படி எங்க இருந்தன்றது. உலகத்துக்கு வார முந்தி நாங்க ரூஹலா இருந்தோம், ஆவிகளா. ரூஹ், இந்த ரூஹ் வந்து ஆலமுல் அர்வாஹ்ல அல்லாஹ் படைச்சு எங்களை போட்டுருந்தான். அதுக்கு பின்னால தாயிட கருவறையில 4ஆம் மாசத்துல இறைவன் எங்களை ஒரு மலக்கு மூலம் ரூஹ வந்து ஊதுறான். 4ஆம் மாசத்துல ரூஹ் வருது. 9ஆம் மாசத்துக்கு பிறகு உலகத்தை வந்து பாக்குறோம். சோ 3வது கட்டம். சோ ஃபர்ஸ்ட் கட்டம் வந்து ஆலமுல் அர்வாஹ், ரூஹலா இருக்கும். அதுல என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். 2வது விஷயம் வந்து தாயிட கருவறை. அதுல எங்களுக்கு என்ன நடந்த, கருப்பா இருட்டா தண்ணியா எப்படி அந்த விஷயம் வந்து அந்த நாலேஜ் வந்து எங்களுக்கு இல்ல. 3வது விஷயம் தான் உலகம். இந்த உலகத்துக்கு பிறகு மனுஷன் குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்துல வந்து வாழும். இதுக்கு முந்தி நாங்க எவ்வளவு காலம் இருந்தன்றதுல நாலேஜ் வந்து எங்களுக்கு இல்ல. அதுக்கு பிறகு மரணத்தை தழுவான் மனிதன். அதுக்கு பிறகு பர்சக் உடைய வாழ், கபருடைய வாழ். சோ கபருடைய வாழ்க்கையை பத்தி நிறைய வந்து சொல்லி, கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு நன்மை செஞ்சா எப்படி இருக்கும், தீமை செஞ்சா எப்படி இருக்கும், இறுதி கட்டங்கள்ல எப்படி என்ன நடக்கும், உலகத்துக்கு மனுஷன் எப்படி வந்தான், இதுகள் எல்லாத்தையும் இது வந்து குர்ஆன்ல வந்து அல்லாஹ் இறைவன் எப்படி குர்ஆன் இந்த மனிதன் வந்து படைச்சான். ஓகே, எந்த இதுல இருந்து படைச்சான். சோ அதுக்கு ஒரு மோட்டிவா இருந்த விஷயம் என்ன? இதுக்கு முந்தி இருந்தாக்கள் மனிதன் படைச்சத்துல மனிதன் இந்த ரசூல்லோட சமுதாயத்துக்கு முந்தி இருந்தாக்கள் எவ்வளவு பலசாலிகளா வந்திருந்தான். சோ அவங்களுக்கு என்னென்ன டேலண்ட்ஸ் வந்து இருந்தது எல்லாம் இந்த குர்ஆன் வந்து பேசு. அதே போல இந்த குர்ஆன்ல வந்து மனிதன் மௌத்துக்கு பின்னால என்ன விஷயங்கள் நடக்க போறன்ற விஷயத்தை வந்து பேசு. ஹதீஸ் வந்து அது சம்பந்தமா பேசு. சோ இந்த ஹதீஸ்னு வர நேரம் ரசூலுல்லாஹ்ட சொல், செயல், அங்கீகாரம் எல்லாம் வரும். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாரு, என்ன சொன்னாரு, என்ன வந்து அங்கீகரிச்சாரு. சரி, சோ இதுக்கு பிறகு ஆலமுல் பர்சக்குக்கு பிறகு மறுமை நாள், 5வது மறுமை நாள். இந்த மறுமை நாள் எப்படி இருக்கிறன்ற பத்தி குர்ஆன் விலாவாரியாக வந்து விளக்கு, நன்மை தீமையை பத்தி அது வந்து சொல்லு. ஓகே, அதுக்கு பிறகு நரகம், சுவர்க்கம், நரகம் இது நிரந்தரமா இருக்கும். இது எட்டர்னலா வந்து இருக்கும். சோ
இதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இறைவன் சாய்ஸா வந்து தாரா. நீ விரும்பின போல ஈக்கலாம், உனக்கு விரும்பினதை செய்யலாம், நல்லதும் செய்யலாம், தீயதும் செய்யலாம். எந்த இடம் அது? இந்த உலக வாழ்வு. உலக வாழ்வு. இந்த உலக வாழ்வுல எங்களுக்கு நினைச்ச போல வாழ்ந்தால் சரி, நன்மை என்ன தீமை என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நன்மை தீமை ஒன்றுமே நான் கணக்கெடுக்காம எங்களுக்கு நினைச்ச போல வந்து நாங்க வாழ்ந்தேன்டா, இதுக்கு பிறகு எந்த சாய்ஸும் வந்து உங்களுக்கு இல்லை. எப்படி இந்த உலகத்துக்கு வாரத்துக்கு முந்தைய உங்களுக்கு எந்த சாய்ஸும் வந்து இல்லையோ, அதே போல இந்த உலகத்துக்கு வந்த பிறகு, ஓகே, இந்த உலகத்துக்கு வந்த பிறகு நீ எப்படி வாழ்றன்றத பொறுத்துதான் அடுத்த வாழ்க்கை வந்து அமைய போகுது. சோ நீ நினைச்ச இதுதான் வாழ்க்கை, இதுக்கங்கள் ஒரு வாழ்க்கையுமே இல்ல, சோ இது மேக்சிமம் ஃபன் எடுத்துட்டு உள்ள பாவம் எல்லாம் செஞ்சுட்டு போகணும்னு நினைச்சா உனக்கு அடுத்த வாழ்க்கை எல்லாம் உனக்கு நரகமா தான் இருக்கு. சோ எங்கிட்ட ரூ, இந்த ரூ, ஊதப்பட்ட ரூ, 4 மாசத்துல ஊறப்பட்ட ரூ உடல்ல இருந்து உயிர் கலட்டி எடுக்கப்படும் போது எப்படி நடக்க போகுது, இத பத்தி பேசுது. நல்ல ஒரு ஆன்மாவோட எப்படி நடக்க போகுது, தீமை ஒரு ஆன்மாவோட எப்படி நடக்க போகுது. நஃப்சுல் முத்மஇன்னா, ஒரு அமைதி அடைஞ்ச ஆத்மா, சாந்தியான ஒரு அடைஞ்ச ஆத்மாட ரூஹ் வந்து எப்படி போகும். சோ எப்போதும் மனிதன் வந்து புதிய ஒரு விஷயம் நடக்குள்ள அவன் பயப்படுவான். அதே போல மலக்குல் மௌத் வரக்குள்ளே அவன் காணுவான், இன்னொருத்தருக்கு சொல்லிக்கொள்ளே இல்லாம. சோ அதை பாக்குற உடனே பயப்படுவான். பயப்பட்டோடனே அவங்க சொல்லுவாங்க, பயப்படுவான், அவங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகுது. அந்த அந்த அளவு ஒரு நல்ல ஆன்மாக்கு வந்து அந்த விஷயம் வந்து போகும். இதே ஒரு தீய மனிதன் இருந்தா பயங்கரமானதா வந்து அவனோட ரூஹ் வந்து எடுக்க போற நேரம் ஒரு ஒரு மலர்ல ஒரு பூல ஒரு ஃபெனல் புடவை போட்டு எப்படி நாங்க இழுத்தா எவ்வளவு ஸ்மூத்தா வருமோ, அதே போல ஒரு நல்ல ஒரு ஆன்மாட ரூஹ் ஸ்மூத்தா வந்து போகும், எந்த ஒரு நோவும் இல்ல வந்து போகும். சோ ரூஹ் எடுக்கிற நேரம் எப்படி எடுக்கப்படுறதுன்னு சொல்றாங்க. சரி, கால்ல இருந்து எடுக்கப்படும், அது வாயால வெளியேற்றப்படும், அதை வந்து பார்ப்பாங்க கண்ணு. சரி, சோ அந்த வருத்தங்கள் ரூஹ் ஒன்று எடுக்கிற நேரம். சரி, சோ இதுகள் எல்லாம் வந்து சொல்லப்படுது. அதே போல தீய ஒரு ஆத்மாவா இருந்தா, நீ பிழை செஞ்சிருந்தா, நீ தீமையான வேலைகள் வந்து செஞ்சிருந்தாட்டா எப்படின்னா, ஒரு முள்ளு கள்ளி மரம் ஒன்றுல ஒரு முள்ளு ஈக்கிற அந்த செடி ஒன்றுல ஒரு ஃபெனல் புடவை ஒன்று, ஒரு நூலாலான ஒரு புடவை போட்டு இப்படி இழுக்கக்குள்ள எவ்வளவு கஷ்டமோ அந்த அளவு கஷ்டமைக்கும் உண்ட ரூஹ் வந்து எடுக்கிறது. சோ அடிச்சு அடிச்சு எடுப்பான், அங்கும் இங்கும் ஓடி ஒளியும் அந்த பயத்தில் ரூ. சோ இப்படி கஷ்டப்பட்ட நேரம் அதுவும் வாயால கிளம்பவும் அதை பார்த்துட்டு இருக்கும். சோ நல்ல மையத்துகள் எப்படி இருக்கும், தீய மையத்துகள் எப்படி இருக்கும்ன்றது எல்லாம் குர்ஆன் விலாவாரியாக, ஹதீஸ் விலாவாரியாக வந்து ஒரு சொல்லி கிளியரா வந்து சொல்லி, எந்த ஒரு டவுட்டும் வந்து இல்லாம சொல்லி. சோ நாங்க இருக்கிற இந்த லைஃப்ல எப்படி வாழணும்ன்றத வந்து கிளியரா வந்து குர்ஆன் சொல்லி ஹதீஸ் சொல்லி, இந்த குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எந்த ஒரு ஒருத்தரும் பிழையா போறதுக்கான எந்த ஒரு கைடன்ஸும் வந்து இதுல சொல்லி, நீங்க சரியா இதை வந்து எடுத்து நடந்தா எந்த ஒரு பிழையான கைடன்ஸ் வந்து இதுல சொல்லி, ஈவன் நீங்க இன்னொரு மதத்துக்கு வந்து ஏசமானு வந்து சொல்லி குர்ஆன் டைரக்டாவே வந்து சொல்லி, அவங்க நீங்க ஏசினா அவங்க திருப்பி உங்களுக்கு ஏசுவாங்கன்னு வந்து சொல்லி, தெரியாதனமால அவங்க திருப்பி உங்களுக்கு ஏசுவாங்கன்னு வந்து சொல்லி. சோ நீங்க இன்னொரு மதத்தையும் வந்து ஏசவேன், அது அவங்களோட சுதந்திரம். சரியா? எப்படி அல்லாஹ் சொல்றான், உங்களோட மதம் உங்களுக்கு, எங்களோட மதம் எங்களுக்கு. குர்ஆன்ல வருது டைரக்டா, நீங்க குர்ஆனை வாசிச்சு பாருங்க. சரி, சோ இப்படி எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா லைஃப்ல கைடன்ஸ் பண்ணி இருந்தா எங்களோட லைஃப்ல தடமாத்தம் இல்லை. எங்களுக்கு ஒரு விஷயத்துல கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா தான் நாங்க தடமாறும். ஓகே, கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருந்தா நாங்க தடமாற மாட்டோம். எங்கட லைஃப்ல நடந்திருக்கிற மெயினான ஒரு ப்ராப்ளம் என்னண்டா, எங்களுக்கு கிளியரான ஒரு சிந்தனை ஒன்று இல்ல, விஷன் ஒன்று இல்ல. எங்கட ஏன் நாங்க படைச்சோம், என்ன பிறந்தோம், எப்படி வாழணும், என்னத்துக்கு வாழணும்ன்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியும். இதை பத்தி நாங்க படிச்சு இல்லை. சோ நாங்க இதை படிச்சிற நேரம் எங்கட லைஃப் வந்து கிளியர் ஆகும். கட்டாயமா இதை நாங்க படிச்சோம். சரி, சோ
இந்த லைஃப்ல வந்து நாங்க எப்படி வாழ்ற இந்த கொஞ்சம் காலமான லைஃப் கூட காலம் வாழ்ந்துட்டு போய்த்து உலகத்துல 100 வருஷமா 200 வருஷமா வாழ்ந்துட்டு போய்த்துட்டு மறுமையினால அந்த அகோரங்கள் அதுகள் எல்லாம் பார்த்துட்டு நான் கேட்பேன் எவ்வளவு வருஷம் நீங்க வாழ்ந்துட்டு வந்தேன்னு கேட்டா ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் அரவாசி அப்படின்னு சொல்லுவாங்க குர்ஆன் டைரக்டா வந்து பேசு ஏன்னா அதெல்லாம் வச்சு பார்க்க கூட இது ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் அரவாசா தான் இருக்கும் உலகத்துல நாங்க நீங்க எல்லாம் வாழ போறது 40 50 60 70 வருஷம் ஓகே 90 100 வருஷம் 130 150 குறைஞ்சது கூடினது குறைஞ்சது 60 40 நாளைக்கு எங்களுக்கு ஷோர் இல்லை இந்த லைஃப்ல நாங்க எப்படி எங்களை நாங்க மாத்திக்கோ உலகத்துல பணத்தை எப்பயும் வந்து சம்பாதிக்க ஆனா மரணம் வந்தா அதுக்காக எங்களுக்கு நன்மையை சம்பாதிக்க மரணம் எங்களுக்கு எப்ப அடுத்த செகண்டும் வந்து ஷுவரி உங்கள்ட்ட ஒரு மலக்குள் மௌத் வந்து சொல்றார் இன்றைக்கு ஒரு 10 ஹவர்ல இல்லாட்டி 24 அடுத்த 24 அவர்ல உங்களுக்கு 24 மணித்தியாலம் உங்களுக்கு நான் தார இந்த 24 மணித்தியாலத்துல உங்களோட ரூஹ வந்து நாங்க எடுக்கிறேன் உங்களோட ரூஹ் இல்ல போறேன் அப்படின்னு மலக்குள் மௌத் வந்து சொன்னா அவங்கள்ட்ட ஓகே உங்களோட லைஃப் வந்து எப்படி மாறும் 24 மணித்தியாலம் உங்களோட உயிர் வாழ்றதுக்கு அதுக்கப்புறம் உயிர் இல்லா போகுது இருந்தா ஓகே உயிர் கைப்பற்றப்படுதுன்ற அந்த விஷயத்த உங்கள்ட்ட மட்டும் வந்து சொல்றாரு மூஜிசா வந்து ஒரு அற்புதம் ஒண்ணு நடக்குது சும்மா எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏசுறா நீங்க எப்படி அவரோட இருப்பீங்க உங்கள்ட்ட சாப்பாடு ஒண்டிக்குது இன்னொருத்தர் வந்து கேட்கிறார் நீங்க எப்படி இருப்பீங்க ஓகே 24 மணி நேரம் தருவீங்க உங்களோட பரம எதிரி வந்து முன்னுக்கு வர நீங்க எப்படி இருப்பீங்க உங்களோட கடன்காரன் வந்து வாரான் உங்களோட சோ இப்படி ஒவ்வொரு லைஃபை யோசிச்சு பாருங்க உங்களோட உமாவோட எப்படிங்க உங்களோட புள்ளையோட எப்படி இருக்கீங்க நீங்க சகோதரோட எப்படி இருப்பீங்க இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து யோசிச்சு பாருங்க இப்படி எங்களோட லைஃப் எப்படியான ஒரு லைஃபா வந்து மாறும் 24 மணி நேரத்துல நாங்க மௌத்தா போறோம் ஒருத்தர் வந்து கேக்குற காணி சண்டை வருது பூமி சண்டை வருது வேலி சண்டை வருது என்ன 24 மணி நேரத்துல மௌத்தா போறோம் என்ன எப்படி இருக்கும்ல ஆனா எங்களோட லைஃப்ல நாங்க அடுத்த செகண்டும் எங்களுக்கு ஷோர் இல்லை நாங்க பாதையை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல கடந்து போக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் உண்டாகுன்றதுக்கு லைஃபை நாங்க புடிச்சு கொண்டு இருப்போம்ன்றது உயிரை புடிச்சு கொண்டு இருப்போம்ன்றது வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஷுவரும் இல்லை அப்படிப்பட்ட அந்த ஷுவர் இல்லாத லைஃப்ல நாங்க எந்த எல்லாம் வேலைகள் எல்லாம் செய்யும் பாவமான விஷயங்கள் எல்லாம் செய்யும் தீமைகள் எல்லாம் செய்யும் இன்னொருத்தர் கஷ்டப்படுத்தலுமோ அதெல்லாம் நாங்க கஷ்டப்படுத்தோம் சரி சோ இப்படியான ஒரு லைஃபை நாங்க வாழ்ந்துட்டு போனா எங்களுக்கு அடுத்த இதுல வந்து எங்களுக்கு சாய்ஸ் சீக்குதா யோசிச்சுப்பாங்க இங்க எங்களுக்கு தின்னாமிக்கே உலகத்துல இங்க தாரத்தை தின்னோம் பாவம் செஞ்சா எப்படி வரும்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும் அதே போல நன்மை செஞ்சா இதுல வந்திக்கிற கட்டளைகள் வந்து ரொம்ப கொஞ்சம் குர்ஆன் ஹதீஸ் படி வாழ்றது யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த இடத்துல இத குர்ஆன் ஹதீஸ் படி இந்த இடத்த வந்து வாழ்றன்றது உலகத்துல எந்த ஒரு பிரச்சனை யாருக்குமே இல்லை இன்னொரு சமுதாயத்துக்கு பிரச்சனை இல்லை இன்னொருத்தருக்கு பிரச்சனை இல்லை இன்னொரு குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பொறாமை இடமே இல்லை வானம் என்னத்துக்கு பெருமை பண்றதுக்கு என்ன இது உங்களுக்கு மௌத்தாயின என்ன கொண்டு போறீங்க சோ செல்வத்தை வச்சு பொறாமப்படுறது செல்வம் இன்றைக்கு மௌத்தாயினா என்ன உங்களோட பென்ஸ் காரா என்ன கொண்டு போறீங்க உங்களோட செக் புக்கை கொண்டு போறீங்க சரி சோ ஆடம்பரமான பெரிய உடுப்புகள் அது இது 2 துண்டு உடுப்போட போறீங்க வெள்ளை உடுப்போட போறீங்க ஈவன் உங்களுக்கு நடந்து கொள்ள எல்லாம் இன்னொருத்தர் குளிப்பாட்ட போறான் ஈவன் உங்களோட பென்ஸ் காரை வச்சுட்டு எல்லாரும் போற வாகனத்துல சந்துக்குள்ள வந்து பொண்ணு கூட்டியம் போய் உங்களை எல்லாரும் சேர்ந்து மண்ணை போட்டு எவ்வளவு இறக்கமானவர்களும் உங்களை மண்ணை போட்டு உங்களுக்கு துவா செஞ்சுட்டு வர அல்லது என்ன செஞ்சுட்டு வரன்றது வந்து உங்களோட லைஃப் தான் தீர்மானம் சோ லைஃப்ன்ற மாற லேசான ஒரு விஷயம் சோ இதுல படிச்சு கொள்ளலாம் இதுல நன்மை செய்யலாம்
இறை முறைப்படி சொல்ற முறைப்படி வாழலாம், இன்னொருத்தருக்கு பிரயோசனமான முறையில வாழலாம். இன்னொருத்தர் எப்படி ஆடை அணியணும் என்று இறைவன் சொல்லிக்கிறோம், அதே போல ஆடை அணிய இயலும். இவர்ல நாங்க இன்னொருத்தருக்காட்டி பாவம் தேடுறதுக்கு, இவர்ல நாங்க லைஃப்ல இந்த காலத்தை தான் நாங்க மேக்சிமம் யூஸ் பண்ணணும்ன்ற இல்ல. யூஸ் பண்ணோன்ற நல்ல விஷயத்துல இதுதான் லைஃப், எனக்கு இதுக்கு போற ஒரு லைஃப் ஒன்று இல்ல, இதுல மேக்சிமம் நாங்க பண்ணா இருந்துட்டு பாவம் எல்லா பாவம் எல்லாம் செய்யலுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு போறன்றது லைஃப் இல்ல. அது உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கைன்றது இந்த பொறவுதான் சரியான வாழ்க்கை விளங்கும். ஒரு முஸ்லீம் வாழ வேண்டிய முறை சல்லிக்காக வேண்டியது செய்யலாம். ஓகே, சல்லிக்காக வேண்டியாக்கள் செய்தாக்கள் ஈகிதாங்க, ஈகி சல்லிக்காக வேண்டியது ஹிஜாப இல்லாம ஆக்கிக்கொள்ளும். ஒழுங்கா வாழ்றல, குடி போத ட்ரக்ஸ் அதுகள்ல போற சல்லிக்கு வேண்டியது செய்யுது. நாளைக்கு மௌத்தாயினோன்னு என்ன அர்த்தம்? உங்களோட சல்லியில என்ன பிரயோசனம்? சோ இதே சல்லியை வச்சு எங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு போனா, நல்ல விஷயங்கள் இன்னும் 4 பேரை வாழ வச்சுட்டு போனா, நல்ல படிப்பு கொடுத்துட்டு போனா, படிச்சுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போனா, சரி இன்னும் 4 பேரை நல்லதாக்க சொல்லிட்டு போனா, எங்களுக்கு இதே நாங்க போன பிறகும் நல்ல நன்மைகள் எங்களுக்கு வந்துடும். எங்களுக்கு துவா செய்யறது 10,000 பேர் இருப்பாங்க. சோ இதுதான் உலக லைஃப். இந்த லைஃப புரிஞ்சு கொள்றதுக்கு படிச்சாத ஒரு மனிதரால, லைஃப படிச்சாத ஒரு மனிதரால, இஸ்லாத் சொல்லிக்கிற விஷயங்களை படிச்சாத ஒரு மனிதரால எங்களுக்கு இந்த லைஃப அடையலாம். சோ இது சிம்பிளான லைஃப். இதுல யாருக்கும் அது பாதிப்பும் இல்லை, இதுல தீவிரவாதம் இல்லை, சரி இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்யறது இல்லை, இன்னொருத்தரோட உடமகால சூறையாடுறது இதுல இல்லை. ஓகே, இது சிம்பிளான லைஃப். இன்னொருத்தருக்கும் பாதிப்பு இல்லாம, எனக்கும் பாதிப்பும் இல்லாம, பாவத்தை ஏவாம நன்மையை ஏவுற. இன்னொருத்தர் பாவம் செஞ்சு கொண்டு இருந்தாருன்னா அவரை கூப்பிட்டு பாவம் செய்யவானம், இது பாவம் சொல்லி அவரோட பாவத்தில இந்த நன்மைக்கு அவர் எடுக்கிறார். ஒருத்தர் குடிச்சு கொண்டு இருக்கிறார், குடிக்கவானம், குடிச்சிடத்தால் அவங்களோட லைஃப் நாசமாகுது அப்படின்றது அவருக்கு நல்லதை சொல்லி அவரை திருத்தி ஒரு நல்ல வழிக்கு எடுக்கிறார். அவரையும் இன்னும் 4 பேர் நல்லது வழிக்காக அவர் ஒரு நல்லவரா மாத்துறாரு. சோ இதுதான் இந்த விஷயத்துல சோ இதுல எக்ஸ்ட்ரீம் இல்ல, எந்த ஒரு விஷயத்துல எக்ஸ்ட்ரீமா போகப்படாது. ரசூலுல்லாஹ் ஒருத்தர் சொல்ல நான் இனிப்புற எனக்கு சாரி, அந்த விஷயம் சரியா மறந்து நான் இனிப்புற திருமணம் முடிக்க மாட்டேன், நான் அமல செஞ்சுட்டு இருக்க போறேன், அப்படி தொழுது கொண்டே இருக்க போறேன், அப்படி இன்னொருத்தர் நான் பிசினஸ் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், சம்திங் என்னமோ அப்படி. ரசூலுல்லாஹ் சொல்றாரு அப்படி எல்லாம் இருக்க வேணாம், எக்ஸ்ட்ரீமா இதுலயே போவான். நான் பாருங்க, நான் ஒரு குடும்ப தலைவராகிறேன், ஒரு அரசனாகிறேன், ஒரு எல்லா வேலையும் திருமணம் முடிச்சு பிள்ளைகளுக்கு தந்தை ஆகிக்கிறேன், சரி இது எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு பேலன்ஸா நல்லதையும் செஞ்சு கொண்டு தவாவையும் செஞ்சு கொண்டு பாவத்தையும் தடுத்து கொண்டு நன்மையை ஏவி கொண்டு போறேன்ற விஷயத்த அவர் சொல்றார். அந்த நீண்ட ஒரு ஹதீஸ் உங்களுக்கு பார்க்கலும் அது. சோ இதுதான் லைஃப் மனுஷன். இந்த லைஃப விளங்காம, இந்த லைஃப படிச்சாம எங்களுக்கு விமோசனம் இல்லை. ஓகே, சோ எல்லா மதங்களும் நல்லதை தான் சொல்லுது. சோ ஆனா அவனோட மதத்தை சரியா படிக்கல. ஈவன் முஸ்லீமா இருந்தாலும் இத அவன் படிச்சல்லண்டா, குர்ஆன ஹதீஸ படிக்கலண்டா, நேம்ல தான் முஸ்லிம்ஸ் ஆயிருப்பான். என்ன அவங்களுக்கு தெரிய என்ன செய்யற. சோ ஒருத்தர் நேம்ல மட்டும் முஸ்லிமா இருந்ததுக்கு சுவர்க்கம் போக இயலுமா இயலதான்றது நீங்க யோசிச்சு பாருங்க. யார் இந்த வாழ்க்கைய முஸ்லிமா வாழ்றாரோ, முஸ்லிம்டா கட்டுப்பட்டவன், கட்டுப்பட்டு வாழ்றாரோ, ஆசைகளை இந்த ஒரு நாள் அறவாசி இந்த லைஃப் டைம் யாரு சரியாக நாலேஜா பயன்படுத்தி கொள்றாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. சோ இஸ்லாத்துல இந்த ரமலான் மாசத்துல அவங்களுக்கு அல் குர்ஆன ஓதியலும், அதுக்காக 10 நன்மைகள், நிறைய நன்மைகள், ஒரு லெட்டருக்கு 10 நன்மைகள் வருது. அவங்களுக்கு குர்ஆன் படி வாழ்ந்த ரசூலுல்லாஹ்ட வரலாற்றை படிச்சே,
ரசூலுல்லான்னு மைக்கேல் எச் ஹார்ட்னு ஒரு புக் கொண்டு எழுதினா உலகத்துல ஆக பெரிய நல்ல இன்ஃப்ளூயன்ஸான லீடர்ஸ் யாருன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தார். மைக்கேல் எச் ஹார்ட்னர் வந்து முஸ்லீம் இல்லாத ஒரு மனிதர். அவர் ரசூலுல்லாக்கு முதலிடத்தை வந்து கொடுத்தார். ஃபர்ஸ்ட் பிளேஸ் மைக்கேல் எச் த 100 புக்ல. ஏண்டா அவர் சொன்னாரு, இவருடைய லைஃப்ல தான் நான் பார்க்கிறேன் நிறைய முன்மாதிரிகளை வந்து பார்க்கிறேன். இவர் எல்லா விஷயத்திலையும் பெர்ஃபெக்டா முன்மாதிரியா இருந்தவரா நான் இந்த விஷயம் இவரை வந்து பார்க்கிறேன். எந்த ஒரு பிழையான விஷயங்களையும் இவர்ல நான் காணல என்ற விஷயத்த வந்து சொல்றேன். சோ இப்படியான பல விஷயங்கள் நாங்க படிச்ச வேண்டி இருக்கிற நேரம், தேட வேண்டி இருக்கிற நேரம், நாங்க எங்க லைஃப வந்து ஒன்றுமே தெரியாத எங்களுக்கு படிச்சா சுட்டி எங்களுக்கு ஒன்றும் தெரியும். ஓகே, எங்களுக்கு நாலேஜ் இல்லாத சம்பந்தமா. சோ எங்களுக்கு எங்களோட லைஃப் வந்து எங்கேயோ எல்லாம் சுத்தி அங்கேயும் இங்கேயும் போய் திட்டி. சோ இத லைஃப் வந்து மாற சிம்பிள். நேர்பாதை. The path is bright. The path is bright. The path is light. ஸோ இந்த லைட்டை எடுத்துக்கொள்ற மாதமா இந்த மாதத்தை வந்து நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். ஸோ இந்த சிந்தனை ஒரு சின்ன சிந்தனை, இந்த சிந்தனை உங்கள லைஃப்ல மாற்றம், எந்த லைஃப்லயும் உங்களோட லைஃப்லயும் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தணும்ன்ற வந்து நான் வேண்டிக் கொள்றேன் இறைவனை. ஸோ இதுல நலவுகள் அனைத்தையும் இறைவனுக்கு நன்றியை கூறி இதோட நான் இந்த விஷயத்தை வந்து முடிச்சு கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இதுல என்ன சார் தவறுகள் நடந்தா அது எந்த பலவீனத்தினாலையும், நலவுகள் நடந்திருந்தேன்டா அது இறைவன் புறம் வந்தன்ற விஷயத்தையும் கூறி, எனக்காகவும் கட்டாயமா நீங்க எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்கன்ற விஷயத்தையும் கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.